Alright guys, so இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா HTML லிஸ்ட் பத்தி பார்க்க போறோம். ஸோ HTML பொறுத்தவரையும் லிஸ்ட் வந்து 3 விதமான லிஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர்டு லிஸ்ட், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்டு லிஸ்ட், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அன்ஆர்டர்டு லிஸ்ட் அப்படின்னா என்ன சொல்லி பார்த்துடலாம். ஒரு அன்ஆர்டர்டு லிஸ்ட்டை நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா UL சொல்லிட்டு ஒரு டேக் போடணும். ஸோ இந்த UL வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட் ஐட்டம் வந்து ஒன்று ஆட் பண்ண போறோம் இல்லையா. ஸோ அது எல்லாமே இதுக்குள்ள தான் நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் மாதிரி நமக்கு வந்து ஆக்ட் ஆகும். இப்ப எல்ஐன்னு ஒரு டேகை வந்து நான் போட போறேன். ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட் ஐட்டம வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இதுக்குள்ள நான் எந்த டெக்ஸ்ட் வேணா போட்டுக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட் ஐட்டமா எனக்கு அவுட்புட்ல ஷோ ஆகும். அங்க பார்த்தாலே தெரியும் நமக்கு சம்திங் நாட் ஒன் சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஐட்டம் வந்து கிரியேட் ஆயிருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு டாட் மாரி இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, புல்லட் டாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்ஆர்டர்ட் லிஸ்ட்ல உங்களுக்கு வந்து நீங்க எத்தனை டெக்ஸ்ட் வேணா ஆட் பண்ணிட்டே போகலாம். ஐ மீன் எத்தனை லிஸ்ட் ஐட்டம் வேணா ஆட் பண்ணிட்டே போகலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி அந்த டாட்ட தான் வந்து வச்சுட்ருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அன்ஆர்டர்டு லிஸ்ட். நீங்க பார்த்தா தெரியும் 2 புல்லட் டேக் வச்ச எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட அவுட்புட்ல ஷோ ஆகுது. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எத்தனை டெக்ஸ்ட் எலமெண்ட் வேணா, ஐ மீன் எத்தனை லிஸ்ட் ஐட்டம் வேணா இந்த யுஎல்குள்ள நீங்க போட்டுக்கலாம். ஸோ இந்த யுஎல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு கண்டெய்னர் மாதிரி. இந்த யுஎல்குள்ள தான் இந்த எல்ஐ டேக்க நீங்க போடணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு அன்ஆர்டர்டு லிஸ்ட்டா அது ஆக்ட் ஆகும். அந்த எல்ஐ டேக் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் மட்டும் தான் போடணும்னு சொல்லி அவசியம் இல்ல. அதுக்குள்ள நீங்க எந்த ஒரு HTML டேக்கையுமே உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். ஈவன் இன்னொரு யூஎல் கூட உங்களால கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட்டை கிரியேட் பண்றது. ஸோ நான் அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நெஸ்டட் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு எல்லைக்குள்ள போயிட்டு இன்னொரு யூஎல்ல போட்டு அதுக்குள்ள ஒரு எல்லைய போட்டிருக்கேன். அதோடைய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா அங்க இந்த மாதிரி அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குள்ள இன்னொரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு தடவை தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க எத ஒரு தடவை தான் பண்ண முடியும்னு இல்ல. நீங்க எத்தனை தடவை உங்களுக்கு தேவையோ அத்தனை தடவை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட் அதுக்குள்ள அன்ஆர்டர்ட் லிஸ்ட்னு சொல்லி நீங்க பாட்டுக்கு போட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கிற நெஸ்டட் லிஸ்ட்டுக்குள்ள போயிட்டு ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் நெஸ்டட் லிஸ்ட். ஸோ அதாவது ஆல்ரெடி நெஸ்ட் பண்ணியிருக்க ஒரு லிஸ்ட்டுக்குள்ள இன்னொரு நெஸ்டட் லிஸ்ட். அதாவது 2 நெஸ்டட் லிஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதனால அதுக்கு பேர் டபுள் நெஸ்டட் லிஸ்ட். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அன்ஆர்டர்டு லிஸ்ட்ல எப்படி நெஸ்டட் லிஸ்ட் பண்றது? ஸோ அதுக்குள்ள எப்படி இன்னொரு நெஸ்டட் லிஸ்ட் பண்றதுன்னு சொல்லி அன்ஆர்டர்டு லிஸ்ட்ட பத்தி கம்ப்ளீட்டா பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்டர்டு லிஸ்ட்ட பத்தி பார்க்க போறோம். ஸோ ஆர்டர்டு லிஸ்ட்ட நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, OALன்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கு. அதுக்குள்ள போயிட்டு எல்ஐ டேக் போடணும். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஐட்டம் டேக் தான். ஜஸ்ட் அந்த கண்டெய்னர் டேக்ல இருக்க மட்டும் தான் மாறும். ஸோ நான் இங்க எல்ஐ டேக் போட்ட உடனே அங்க அவுட்புட்ல நீங்க நோட்டீஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தப்ப புல்லட் டேக் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நம்பர் 1ன்னு சொல்லி காட்டுது. ஸோ ஏன் இப்படி பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்டு லிஸ்ட். ஸோ நீங்க எத்தனை எலமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ, அந்த எலமெண்ட்ட வரிசைப்படி பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்பர்ஸ போட்டுரும். ஸோ நம்ம அன்ஆர்டர்டு லிஸ்ட்ல பார்த்தோம். நமக்கு டாட் மாரி இருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்பர்ஸ் இருக்கு. ஸோ இதுலயும் நம்மளால நெஸ்டட் லிஸ்ட்ட வந்து உருவாக்க முடியும். நம்ம அன்ஆர்டர்டு லிஸ்ட்ல பண்ணோம் பார்த்தீங்களா? அதே மாரி தான். ஸோ அதோட அவுட்புட்டையுமே உங்களால பார்க்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடியுமே நம்பர் 1 தான் போட்டிருக்கு. ஏன்னா அந்த ஆர்டர்டு லிஸ்ட்ல அதுதான் ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஸோ அதனால அதுல முன்னாடி நம்பர் 1 போட்டு ஸோ அவ்வளோதான் காய்ஸ். ஆர்டர்ட் லிஸ்ட்னா ஒண்ணுமே கிடையாது. ஸோ முன்னாடி புல்லட் டேக்ஸுக்கு பதிலா நமக்கு நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்டர்ட் லிஸ்ட்டை பத்தி கம்ப்ளீட்டா பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டை பத்தி பார்க்க போறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டை நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, DL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கு. ஸோ அந்த DL டேக்கை நீங்க வந்து போட்டுக்கணும். ஸோ அதுக்குள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா, DT அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டேக் போட்டுக்கிறேன். ஸோ DTனா ஒண்ணுமே இல்லைங்க. டிஸ்கிரிப்ஷன் டைட்டில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மத்த லிஸ்ட்ல போட்டிருப்போம் இல்லையா? அது இதுவும் சிமிலர் தான். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். என்னன்னா டிடின்றது ஒரு டைட்டில் டேக் மாதிரி இருக்கும். இந்த அவுட்புட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் டைட்டில். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் நம்ம போட்டோம் இல்லையா? அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிடின்னு சொல்லிட்டு ஒரு டேக் போட்டுக்கிறேன். டிடினா ஒண்ணுமே இல்ல. டிஸ்கிரிப்ஷன் டேட்டா. ஸோ இது வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி போட்டோம் இல்லையா? டிஸ்கிரிப்ஷன் டைட்டில். ஸோ அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் மாதிரி நமக்கு அவுட்புட்ல காட்டும். ஸோ இங்க பார்த்தாலே தெரியும். ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்கிரிப்ஷன் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, டைட்டிலுக்கு கீழ வந்து ஷோ ஆகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். ஒரு டைட்டில் இருக்கும். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து காட்டுறேன் பாருங்க. ஸோ அப்ப வந்து HTML சொல்லிட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் போட்டுட்டு, அது கீழ போயிட்டு திஸ் இஸ் த ஸ்கெலிட்டன் ஆஃப் எவ்ரி வெப்சைட்ன்னு சொல்லி போட்டுக்கிறேன். அங்க பார்த்தாலே தெரியும். அந்த டைட்டிலுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த ஸ்கெலிட்டன் ஆஃப் எவ்ரி வெப்சைட்ன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி காட்டியிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டேக். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். ஸோ புரியல அப்படின்னா, எது புரியலன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு அதை பத்தின டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போட ட்ரை பண்றேன். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.